எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களே, இது உருப்படுமா? சங்கம்தான் நமக்கு முக்கியமே தவிர நம் தனிப்பட்ட ஈகோ தேவையில்லை. அடுத்தது இரண்டாவது என் மீது வைத்த குற்றச்சாட்டு, நீங்கள் தலைவராக இருந்தீர்களே, என்ன செய்தீர்கள்? சங்கத்தில் இருந்த பணத்தை கட்டி காத்தோம். 2 லட்சத்துக்கு போய் கொண்டிருந்த கேபிள் டிவி உரிமையை 30 லட்சத்துக்கு பகிரங்கமாக ஏலம் விட்டு கொடுத்தோம். 3,60,00,000 ரூபாய் சங்கத்துக்கு வந்திருக்கும். அதை செய்யவிடவில்லை என்றது எதிராளிகள் செய்யவில்லை. அதுதான் வேடிக்கை. அது அத்தனையும் அடிபட்டதுக்கு காரணம் எதிராளிகள் அல்ல. அதுதான் திரும்பி திரும்பி சொல்ல வர்றேன், கூட இருந்தவர்களே. இத்தனை பேரும் சேர்ந்து ஒரே குரல் எழுப்பினால் எதை வேணாலும் சாதிக்கலாம். நம்ம ஏன் சந்திரசேகரை ஒண்ணு இல்லாம இந்த கிழவன் கொடுக்கும் போது நான் ஏன் கொடுக்க கூடாது? நேஷனல் அவார்டு வாங்கின நான் 10 ஏக்கர் நிலம் கொடுப்பேன்னு அவர் கொடுக்கலாம். நம்ம பதவிக்கு வந்து 30வது நாள் 5 ஏக்கர் நிலம் நான் வந்து சங்கத்தில் ஒப்படைக்கிறேன் சார். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன, சமீப காலமாக பலவிதமான குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த அணியிலிருந்து இந்த அணியிலிருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக குற்றச்சாட்டுகள். அதில் முதல் குற்றச்சாட்டு, எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களே, இது உருப்படுமா அப்படின்றதுக்கு. அதற்கு அழகாக தலைவர் KR அவர்கள் பதில் சொல்லிவிட்டார். சங்கம்தான் நமக்கு முக்கியமே தவிர நம் தனிப்பட்ட ஈகோ தேவையில்லை. இப்படி சங்கத்திற்கு இருந்த ஒரு நல்ல நிலைமை மாறி இன்று ஒரு வலுவிழந்து போய்விட்டதே, அது மறுபடியும் அதை திருப்பி நிறுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்று அழகாக அவர் சொல்லிவிட்டார். அந்த முதல்ல. அடுத்தது இரண்டாவது என் மீது வைத்த குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள், நீங்கள் தலைவராக இருந்தீர்களே, என்ன செய்தீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் தலைவராக செலக்ட் பண்ணி 15வது நாள்லயே கேஸ் ஆகிப்போச்சு, செயல்பட விடலை. இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த நிலைமையிலும் நாங்கள் என்னென்ன செஞ்சோம் அப்படின்றது என்னோடு இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். சங்கத்தில் உள்ள பணத்தை கட்டி காத்தோம். அது எந்த விதத்திலும் ஒரு ரூபாய் கூட வெளியே போகக்கூடாது என்று சங்கத்தை எப்படி வழிநடத்தி கொண்டிருந்தோம் என்றால், நான் தலைவராக, நண்பர் தானு அவர்கள் பொருளாளராக, யாருக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்பதை செயற்குழு தீர்மானம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் எனக்கு இந்த உதவி வேணும் அந்த உதவி வேணும் லெட்டர் வந்தா கூட அத்தனை கடிதத்தையும் செயற்குழுவில் வைத்து இன்னாருக்கு இதை செய்யலாம் என்று செயற்குழு ஒப்புதல் கொடுத்த பிறகு அவர்களுக்கு மட்டும்தான் நான் செக்ல கையெழுத்து போடுவேன். அதை மீறி ஏதாவது ஒரு 2-3 செக்கு வந்தால் நான் கையெழுத்து போட மாட்டேன். அதை தானு சார் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், இதெல்லாம் வந்து ஈஸியில் பாஸ் ஆகலை சார், நான் இந்த தரம் கையெழுத்து போட மாட்டேன். இது எல்லாருக்கும் தெரியும். அந்த பணத்தை கட்டி காத்தோம். அந்த பிக்சர்ல போட்ட அந்த 7 கோடிக்கு மேலே இருந்த பணத்தில் இருந்து வந்த வட்டியில் தான் சங்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. இது நாங்கள் செய்த அத்தனை இக்கட்டிலும் இதை நாங்கள் முதல்ல பண்ணோம். 2வது, கேபிள் டிவி உரிமை 2 லட்சத்துக்கு போய் கொண்டிருந்த கேபிள் டிவி உரிமையை 30 லட்சத்துக்கு பகிரங்கமாக ஏலம் விட்டு கொடுத்தோம். 29,50,000 என்று நினைக்கிறேன், கரெக்டா சொல்லணும்னா 30 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு மாசத்திற்கு. அப்போ ஒரு வருடத்திற்கு 3,36,00,000 3,60,00,000 ரூபாய் சங்கத்துக்கு வந்திருக்கும். ஆனால் அதையும் செய்யவிடவில்லை. அதை செய்யவிடவில்லை என்றது எதிராளிகள் செய்யவில்லை. அதுதான் வேடிக்கை. அதை செய்யவிடாதுக்கு கூட இருந்தவங்களே. கேபிள் டிவி ரைட்ஸ் வந்து சங்கத்து மூலமா கொடுக்கணும். அப்ப அவங்க மாசத்துக்கு 30 லட்சம் கொடுப்பாங்க. ஆனால் சங்கத்தில்
செயற்குழுவில் இருந்தவர்களே இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் திருடி 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 அவங்க கொண்டு போய் வித்துட்டா ரைட்ஸ் வாங்கின எப்படி பணம் கொடுப்பான்? அப்படி வித்தவங்க தான் இன்னைக்கு பொருளாளர் பதவிக்கு போட்டிடுறாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. சோ அப்படி போட்டிட்டு அவங்க உட்கார்ந்தாங்கன்னா சங்கத்து பணம் எப்படி என்ன ஆகும்? அடுத்தது இன்டர்நெட் உரிமை கூட கொடுத்தோம். நண்பர் டைமண்ட் பாபுக்கு 5 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு இன்டர்நெட் உரிமையை கொடுத்தோம். 12-60 லட்சம் வந்திருக்கும். அதையும் கெடுத்துட்டாங்க. இப்படி நல்லது செய்யலாம் நினைக்கிறதையெல்லாம் கெடுத்துறாங்க. சில டிவிகளில் பேசணும், ஐயா சினிமா வச்சுத்தானே நீங்க வளர்ந்தீங்க, ரிக்வஸ்ட் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்றீங்க அப்படின்லாம் நெகோசியேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது அது அத்தனையும் அடிபட்டது. அத்தனையும் அடிபட்டதுக்கு காரணம் எதிராளிகள் அல்ல. அதுதான் திரும்பி திரும்பி சொல்ல வர்றேன், கூட இருந்தவர்களே. அதனாலதான் என்னால் அது ஒரு நிர்வாகம் என்பது நிர்வாக குழு முதல்ல அந்த 6 பேர், தலைவர், துணைத் தலைவர்கள் 2 பேர், செயலாளர் 2 பேர், பொருளாளர், இந்த 6 பேரும் நிர்வாகம். இந்த 6 பேருக்குள்ள ஒற்றுமை இருந்தால்தான் எதையுமே சாதிக்க முடியும், இல்லைன்னா எதையுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஈசி மெம்பர்ஸ் இத்தனை பேரும் சேர்ந்து ஒரே குரல் எழுப்பினால் எதை வேணாலும் சாதிக்கலாம். நம்ம அது எனக்கு கிடைக்கல. காரணம், நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால. சங்கத்து பணத்தை அனாவசியமாக செலவு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கொள்கை வச்சிருந்தேன். அந்த கொள்கை எல்லாருக்கும், சிலருக்கு பிடிக்கல, எல்லாருக்கும் சொல்லவில்லை, ஒரு சிலருக்கு பிடிக்கல. ஆனால் நான் வேண்டாதவன் ஆனேன். அடுத்து உனக்கு நான் சொல்ல விரும்புறேன், ஒரு சிலர் என்று ஒரு படம் எடுத்தவர்கள், எப்போதோ ஒரு படம் எடுத்தவர்கள் நான் தலைவர் பதவிக்கு வேணும் அப்படின்னு போட்டிடுறாங்க. அவங்கள நான் கூப்பிட்டேன். எப்படி இவங்கள எல்லாரையும் கூப்பிட்டனும் அதே மாதிரி அவரையும் 2 முறை கூப்பிட்டு, ஐயா ஒருத்தர் படிப்படியா தான் வளரணும், ஒரு படம் எடுத்திருக்கிறீங்க நீங்க, அடுத்தது இப்ப செக்ரட்டரியா இருந்தீங்க, துணைத் தலைவரா இருங்க கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் தலைவராகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இல்ல நான் தலைவராக தான் இருப்பேன், எனக்கு 700 ஓட்டு இருக்குது, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் கேட்பது ஒண்ணுமே இல்லை. நம்ம என்ன பண்ணனாலும், என்ன சாதிக்கணும்னாலும், ஒரு சப்சிடி வாங்கணும், இல்ல கள்ள சீடி வருது அதை ஒழிக்கணும், எதுக்கென்றாலும் அரசாங்கத்துடைய துணை இல்லாமல் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது. அரசாங்கத்தை சார்ந்து இல்லைனாலும் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணனால்தான் இதெல்லாம் பண்ண முடியும். சோ எதுக்கு சொல்ல, அந்த அரசாங்கத்திட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும். ஒரு KR, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா பெரிய பெரிய படங்கள் எடுத்தவர், அதுக்கடுத்தது இயக்குனரா வந்தாரு, ப்ரொடியூசரா வந்தாரு, ஒரு அனுபவம். ஒரு KR வரார், அவருக்கு அதுக்கு ஒரு சின்ன மரியாதை இருக்கும். அந்த தலைவர் பதவிக்கு ஒரு மரியாதை இருக்கும், அது வேற. ஏன்னா அந்த தலைவர் பதவின்றது சங்கத்துல சாதாரண பதவி இல்லை. முக்தா சீனிவாசன் உட்கார்ந்த இடம், அதுக்கு முன்னாடி யார் சார், பலம்புரி சோமநாதன் உட்கார்ந்த இடம், KRG உட்கார்ந்த இடம், இப்ராஹிம் ராவுத்தர் உட்கார்ந்த இடம், கோவை செழியன் உட்கார்ந்த இடம். எப்படியாப்பட்ட ஒரு சீட் அது. அந்த சீட்ல உட்கார்றதுக்கு ஒரு சின்ன தகுதி வேண்டும். அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு நீங்க உட்காருங்கன்னு நான் சொன்னேன். அது தப்பாகப்பட்டது அவங்களுக்கு. அதுக்கு தான் அவங்க வேணாம்னு சொல்றோமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஒரு படம் எடுத்தாலும் நிக்கலாம், நிக்க கூட சட்டப்படி நிக்கலாம். அடுத்தது நடிகர் சங்கம். KR சார் சொன்னது ஒரு விதம், நான் சொன்னது புரட்சி தலைவர் MGR எவ்வளவு பெரிய நடிகர்.
நடிகர் திலகம் எவ்வளவு பெரிய நடிகர். புரட்சி தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் புரொடக்ஷன்ஸ் என்ன வச்சிருந்தாரு, எம்ஜிஆர் பிக்சர்ஸ் வச்சு எவ்வளவு பெரிய படங்கள் எடுத்தார். சிவாஜி புரொடக்ஷன்ஸ் வச்சு இவர் எவ்வளவு படங்கள் எடுத்தார். சோ அவர்களும் படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் தான். அவர்கள் எல்லாம் என்னைக்காவது தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உட்காரன்னு ஆசைப்பட்டிருக்காங்களா? ஏன்? முதலாளிகள் அங்கே இருக்க வேண்டியவர்கள் முதலாளிகள். அவர்கள் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள், நாங்கள் எங்க சங்கத்தை பார்த்துக் கொள்கிறோம் என்று இருந்தார்கள். இப்ப திடீர்னு நடிகர் சங்கத்துடைய அறிக்கையை பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, அதே நேரத்தில் சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம்னா எல்லையில்லாத சந்தோஷம். ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தயாரிப்பாளர்களை பார்த்து முதலாளி வணக்கம் அப்படின்னு சொல்லுவார். நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்கிறேன். முதலாளி தனக்கு சம்பளம் கொடுக்கிறவர், வட்டிக்கு கடன் வாங்குறவர், முதலாளின்ற ஒரு மரியாதையை கொடுத்து வச்சிருந்தார். இடையில காணாம போயிடுச்சு. இப்ப இந்த நடிகர்கள் நிற்கிறாங்களே அவங்களாம், நான் நினைக்கிறேன் நடிக்க வந்து 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியாது, கணக்கெல்லாம் 10 இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம். இத்தனை வருஷமும் நாங்கள் முதலாளிகளாக அவர்களுக்கு தெரியவில்லை, இன்றுதான் தெரிந்திருக்கிறது. அவர்கள் அறிக்கையிலே முதலாளிகளை காப்பாற்றுவோம். இது என்னையாது? முதலாளிகள் இப்பதான் தெரிஞ்சதா? முதல் போடுறவங்க இப்பதான் தெரிஞ்சதா? வட்டிக்கு கடன் வாங்குறவங்க இப்பதான் தெரிஞ்சதா? உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறவங்க நாங்க தான் இப்பதான் தெரிஞ்சதா? இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு முதலாளிகள் என்ன ஸ்டண்ட்? இது ஸ்டண்ட் தானே? எனக்கு தெரிஞ்ச ஸ்டண்ட், தேர்தல் ஸ்டண்ட்னு சொல்லுவாங்க, இது எனக்கு தெரிஞ்ச ஸ்டண்ட். சரி, அப்படியே முதலாளியை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சா, நீ நடிகனாக இருந்து சம்பளத்தை கரெக்டா வாங்கிட்டு கொடுத்த டேட்டை நீ கமிட் பண்ணி கரெக்டா ஷூட்டிங் முடிச்சு கொடுத்து ரிலீஸ் அன்னைக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் என் முதலாளிக்கு நான் லாபம் கொடுத்துட்டேன்னு சொல்லு. நீ உண்மையிலேயே நடிகர். ஒரு நடிகனால ஒரு முதலாளி ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா போதும் ரிலீஸ் அன்னைக்கு. இன்னைக்கு என்ன நடக்குது? நீ அந்த சங்கத்தில் இருந்து முதலாளிகளுக்கு இந்த ஹெல்ப் பண்ணிருக்கலாமே. உண்மையிலேயே முதலாளிகளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருந்தா, அதனால எங்களை அவங்க முதலாளிகள் சொன்னதுக்கே வந்து சந்தோஷப்படுறேன், ஆச்சரியப்படுறேன். ஏன் திடீர்னு முதலாளிகள் கூப்பிட்டாங்க? ஜெயிக்கிறதுக்கா? வெற்றி பெறுவதற்கா? நிறைய ஸ்டண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. என்னை கூட தயாரிப்பாளர்களுக்கு தெரியும் இந்த ஸ்டண்ட்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக நான் பர்சனலா ஒரு ப்ராமிஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி சங்கத்தின் மூலமாக நான் தலைவராக வருவதற்கு முன்பு, அந்த தேர்தலுக்கு முன்பு நான் தலைவனானால் எல்லோருக்கும் வீடு கட்ட நிலம் வாங்கி ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணது உண்மை. ஆனால் நான் சொன்ன மாதிரி நான் தலைவரான 15 நாள்ல இருந்தே எனக்கு தலைவலி வந்துருச்சு. அதை எடுக்க முடியல, அந்த பணத்தை எடுக்க முடியல. இது கூட இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். நான் அதற்காக அவமானப்பட்டேன். உண்மையிலேயே என்னை தலைவராக மாட்டி விட்டவர் அன்னை உட்கார்ந்திருக்கிறார், அன்பாலயா பிரபாகரன் அவர்கள். நான் வேணாம், சும்மா ஏசி மெம்பரா இருந்துட்டு போறேன், துறை தலைவராக இருந்துட்டு போறேன். 15 வருஷமா அந்த சங்கத்தில் இருந்தப்போ திடீர்னு ராமநாராயண ரிசைன் பண்ண உடனே சந்திரசேகர் தான் இது கரெக்ட் அப்படின்னு உட்கார வச்சார். மாட்டினேன் அன்னைக்கு. அவர் நல்லதை நினைச்சுதான் பண்ணாரு. தப்பா சொல்ல சார், தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல, அதுக்கு பிறகுதான் அந்த எலெக்ஷன்ல திருப்பி தலைவனா நிக்கணும்ன்ற ஒரு இது வந்துச்சு. அதுக்காக சொல்றேன். நான்
அந்த ப்ராமிஸை என்னால் அன்னைக்கு காப்பாற்ற முடியல, காப்பாற்ற விடலை. சரி, காப்பாற்ற விடலைன்னு மற்றவங்க மேல பழி சொன்னால் நல்லா இருக்காது. இந்த முறை நான் ஒரு தயாரிப்பாளனாக தேர்தலில் வெற்றி பெற்று வந்த உடனே ஒரு செயலாளராக கூட இல்லை, சந்திரசேகரன் என்ற ஒரு தயாரிப்பாளனாக ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். சார், நான் உங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணல. 5 ஏக்கர் நிலம் நம்ம பதவிக்கு வந்து 30வது நாள் 5 ஏக்கர் நிலம் நான் வந்து சங்கத்தில் ஒப்படைக்கிறேன் சார். அதே போல நல்ல எண்ணம் கொண்டவர்கள், வசதி படைச்சவங்கெல்லாம் என்ன நேரம் பார்க்கிறாரு கதிரேசன் சார், அவர் கூட ஒரு 5 ஏக்கர் நிலம் கொடுக்கலாம். நான் கொடுப்பது உறுதி. ஏன் சந்திரசேகரை ஒண்ணு இல்லாம இந்த கிழவன் கொடுக்கும் போது நான் ஏன் கொடுக்க கூடாது? நேஷனல் அவார்டு வாங்கினேன், நான் 10 ஏக்கர் நிலம் கொடுப்பேன்னு அவர் கொடுக்கலாம். பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார் பெரிய தயாரிப்பாளர். அதெல்லாம் சும்மா அப்படி உப்மா மாதிரி அவருக்கு முன்னாடி ரத்னம் சார் முன்னாடி நான் ரொம்ப சாதாரணம் இல்ல, உண்மையில சார். என்ன சார் அவர் இன்னைக்கு இன்றைக்கும் பெரிய பெரிய நடிகரை வைத்து படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நினைச்சா கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் கொடுக்கிறார்களோ இல்லையோ, நான் 5 ஏக்கர் நிலம் 30வது நாள் ஒப்படைக்கிறேன். அதை முதலில் மிகவும் பாதிக்கப்பட்ட, மிகவும் ஏழ்மையில் இருக்கின்ற தயாரிப்பாளர்களுக்கு நாம் கொடுப்போம். அப்படி நம்ம செலக்ட் பண்ணிட்டு வந்து முதல்ல அவங்களுக்கு இதை கொடுப்போம் பிரிச்சு, அதுக்கப்புறம் சார் கொடுக்கறது கொடுப்போம், அதுக்கப்புறம் சார் கொடுக்கறது கொடுப்போம், அதுக்கப்புறம் தலைவர் கொடுத்தா கொடுப்போம். சிரிச்சுட்டே உட்கார்ந்துருக்கிறார் அழகப்பண்ண. என்ன நீ எனக்கு பின்னாடி வந்த ஆளு பாத்தீங்களா? அவர் பேர் சொல்லேன்னு ஃபீல் பண்ணாராம். அப்புறம் என் நண்பரை நான் மாட்டி விட விரும்பல. நான் எனக்கு இண்டஸ்ட்ரியில, எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில 2 நண்பர்கள் சார். ஒருத்தர் முரளி, எல்எம்எம் முரளி, இன்னொருத்தர் தானு. இந்த 2 பேரும் தான் எனக்கு சினிமாவில் நண்பர்கள். அதனால நண்பரை நான் மாட்டி விட விரும்பல. ஒரு நண்பர் என்னை மாட்டிட்டு இருக்கிறாரு, அது வேற விஷயம். அதனால இந்த உறுதிமொழியை நான் இந்த பத்திரிகை மூலமாக, எல்லாரும் இருக்கிறாங்க, மீடியா மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஏன்டா முன்னாடி கொடுக்கலன்னு யாராவது கேள்வி கேட்கலாம். அன்னைக்கு செலவு பண்ணாலும் அதே பணம் தான், இன்னைக்கு செலவு பண்ணாலும் அதே பணம் தான். ஆனால் நிலத்தை கொடுத்து, பணத்தை கொடுத்து, காயினை கொடுத்து ஓட்டு வாங்கணுன்ற நிலைமை எனக்கு இல்லை. அதை நான் விரும்பல. அப்படி ஒரு அநாகரிகமான ஒரு கல்ச்சர் நமக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. அதை நான் விரும்பல. வெற்றி பெற்ற பிறகு சந்தோஷமாக நான் மற்றவங்களுக்கு பண்ணலாம். அதனாலதான் நான் முன்னால பண்ணல. முன்னாடி பண்றது நான் ஒத்துக்கிறல. சிலர் கூட கேட்டாங்க, இப்படி மைண்ட்ல நெருங்கியவர்கள் இந்த உட்கார்ந்துருக்கார் இதுல, ஏன் சார் பின்னாடி பண்றது முன்னாடி பண்ணலாமே? முன்னாடி பண்ணா லஞ்சம், பின்னாடி பண்ணும்போது அது கிஃப்ட். லஞ்சம் கொடுத்து நான் ஓட்டு வாங்க விரும்பல, லஞ்சம் கொடுத்து அந்த பதவிக்கு வர விரும்பல என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர்களுக்கும் இங்கே எல்லாருமே தலைவர்களாக இருந்தாலும் யாரை சொல்கிறதுன்னு தெரில. கீழே இருக்கவங்கெல்லாம் செயலாளர், முன்னாள் செயலாளர்கள் தான் இருக்காங்க இந்த அணியில். இந்த அணியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 முன்னாள் செயலாளர்கள் இருக்காங்க, 10 2 3 5 6 5 முன்னாள் தலைவர்கள் இருக்கிறார்கள். அதனால் இந்த அணி எப்படிங்கிறது இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, பத்திரிகை நண்பர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் தலைப்புச் செய்தியாக போடையில்
சங்கத்திலேருந்து கொடுக்குறாங்க பொழுது 5 ஏக்கர்னு சொல்லிடுவாங்க. அதனால் தயாரிப்பாளராக அவருடைய சொந்த பணத்திலிருந்து 5 ஏக்கர் வாங்கி கொடுக்கிறார் எஸ்ஏஜி அவர்கள் அப்படி என்று தலைப்புச் செய்தியாக போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எங்களை நாளைக்கே கிண்டல் பண்ணுவாங்க, வந்த உடனே படுறா சங்கத்திலேருந்து 5 ஏக்கர் பணத்தை எடுத்து கொடுக்க போகிறாங்கன்ட்டு. நாங்கள் சொல்கிறது எங்களுடைய சொந்த பணத்திலிருந்து அவருடைய சொந்த பணத்திலிருந்து வாங்கி கொடுக்குறார். அதில் குறைஞ்சிச்சுன்னா எங்களால் 1-2 போட முடியும்னா நாங்களும் அதை போட்டு நாங்களும் அதில் பங்கு பெற்றுக்கொள்வோம். 5 ஏக்கருடைய முழு பணமும் என்னுடைய. இல்ல அதுக்கு மேல வீடு கட்டி தர்றதுக்கு கூடிய வேலைகளை நாங்க செய்வோம். என்ன அது இடம் அவர் வாங்கி கொடுத்துறாரு, அதுக்கு லோன் வாங்கி அதுக்கு மேல பணத்தை கட்டி வீடு வாங்கி கொடுக்கறது எங்களுடைய பொறுப்பு என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கவங்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சாதனைகளை நிகழ்த்தியவர்கள். இங்கே இருக்கிற முரளிதரன் சார் எத்தனை படம் பண்ணியிருக்காருன்னு தெரியும். ஏமரத்னம் சார் தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு மொழிகளை கடந்து வென்றவர். அதேபோல் புரட்சி இயக்குனர் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவரை மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஆளை தமிழ் திரையுலகில் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு ஒரு ஜெனியூன். நான் பார்த்தீங்களா, சொல்லாமலே செய்கிற ஒரு ஆட்கள் யாருன்னா அவர் தான், சொன்னதை செய்தும் காட்டக்கூடியவர் அவர் தான். அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு 5 ஏக்கருங்கிறது ஒரு சாதாரண இல்லை, அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அது அந்த மேடையில் சொன்னதுக்காக உங்கள் அனைவர் சார்பாக முதலில் வரவேற்று நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கேஆர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளோ சாதனைகள் படைத்திருக்காரு. தியேட்டர்கள்னா என்ன, தியேட்டர்கள் கலெக்ஷன் என்ன, அதனுடைய ஒவ்வொரு அணுகுணமாக அதனுடைய செயல்பாடுகளை கற்று தெரிந்தவர், டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி தெரிஞ்சவர், தயாரிப்பு பற்றி தெரிஞ்சவர், டைரக்ஷன் பற்றி தெரிஞ்சவர், எல்லா விதங்களையும் பற்றி தெரிஞ்சவர், நிறைய சிக்கல்களை தீர்த்து வைத்தவர், ட்ரஸ்டை கொண்டு வந்தவர். இப்படி பல தகுதி உள்ளவர் இங்கே தலைவராக போட்டியிடுகிறார். சாதாரண ஒரு ஆட்களத்தை போட்டியிட வரல. சும்மா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, தேஞ்ச டயர் அதெல்லாம் கிடையாது. உண்மையிலே உழைக்கக்கூடியவங்க இங்கே இருக்கிறாங்க, நியாயமாக உழைக்கக்கூடியவங்க இங்கே இருக்கிறாங்க. அதனால உழைக்கக்கூடிய இந்த அணி இங்கே இருக்கிறது. ஏஎல் அழகப்பன் அவர்களை பற்றி சொல்லணும். நிறைய பஞ்சாயத்துகள் பேசி தீர்த்திருக்கிறார்கள். அதே போல் அவருடைய வாரிசு இன்னைக்கு நல்ல வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய படங்களை எடுத்திருக்கிறாங்க, நிறைய பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் அங்கே இருக்கிற நமது கதிரேசன் அவர்கள் சென்ற முறை சுயேட்சகன் என்று வென்றவர். அவருக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தால் வெல்ல முடிந்தது. இன்னைக்கு அவர் ஒரு ஆடுகளம் போல் ஒரு சிறந்த படங்களை எடுக்கிறார். கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேல் ஆடியோ ரிலீஸ் பண்ணி பல தயாரிப்பாளர்களுக்கு ஒளிவிளக்காக இருந்தவர். அதே போல் பிரமிட் நடராஜன் சார் அவர்களை பற்றி சொல்லணும். அதாவது டெக்னிக்கலாக இன்னைக்கு சினிமாவை எப்படி கொண்டு போகணும், வியாபாரத்தை எப்படி டெக்னிக்கலாக கொண்டு போனங்கிற ஒரு யுக்திகளை நமக்கு தந்தவர். அதே மாதிரி பின்னால் இருக்கிற எல்லாருமே எந்தெந்த வகையில் யாருமே குறை சொல்ல முடியாது. திறமைசாலிகள் அத்தனை பேரும் எங்களோடு கைகோர்த்திருக்கிறார்கள். உண்மையிலே எழுச்சி அணி சார். சும்மா ஒரு பேச்சுக்காக செயலுக்காக சொல்லுக்காக போடாம உண்மையிலே ஒரு எழுச்சி அணி. கீழே இருக்கிறார் பீஷ்மர் மாதிரி ஒரு அண்ணன் இருக்கிறாரு மாதேஷ் அவர்கள். பின்னால இருந்து நிறைய வேலை பார்க்கிறாங்க. திரு சௌத்ரி சார் அவர்கள் முதல், மாதேஷ் அவர்கள் முதல், திரு பாலசுப்ரமணியம் சார் அவர்கள் முதல், நிறைய திரையுலகின் பின்னால இருந்து நிறைய திறமையாளர்கள் எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். யாரு வரணுங்கிற எல்லாருக்கும் தெரியுங்க. சும்மா சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க நான் நடிகர் சங்கத்தை பற்றி பேசும்போது சார் என்கிட்ட கோவப்பட்டார், அதுக்காக சொல்லலை. அவங்களுக்கு கடவுள் நிறைய கொடுத்துருக்கிறாரு, பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது எங்களுக்கு இந்த ப்ரொடியூசர்ஸை பற்றி அவர் சொல்லும் போது வெட்டிக்கு வாங்கி கடன் பட்டு கஷ்டப்பட்டு எத்தனை பேர் இன்னைக்கு நாங்கள் சுற்றும் போது தான் தெரியுது எவ்வளோ கஷ்ட நிலைமையில் இருக்கிறாங்க, என்னென்ன சிரமங்களை அனுபவிக்கிறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்கள் நடிக்க போவீங்களா, பிரச்சனை தீர்ப்பீங்களா, இல்லை இங்கே வருவீங்களா? கடந்த ஒரு 2 மாசமா ஷூட்டிங்கே போகல அப்படிங்கிறாங்க அவங்க. நான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது சார் 2 மாசம் ஷூட்டிங் நடத்தல சார், என்னன்னு தெரியல சார் அப்படிங்கிறாங்க. அந்த ப்ரொடியூசரை பற்றி யாருக்கு சார்? இப்ப அந்த முதலாளியை பற்றி யார் கேட்கறது? யார் இது பஞ்சாயத்துக்கு வர்றது? நாளைக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கு சார். அதாவது சின்ன தயாரிப்பாளர்கள், படித்த தயாரிப்பாளர்கள், டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண தயாரிப்பாளர்கள் மட்டும் 200 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த 200 பேருக்கும் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. எதையுமே தீர்க்க முடியாமல் கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் திரும்ப அங்கே நம்ம மீட்டிங் இருக்குது, நேரங்க காலம் இல்லாமையால் இப்படி ஒரு எழுச்சி கூட்டணி உருவாக்கிய பின்னால் இருந்து திரு மாதேஷ் அவர்களுக்கும், பின்னால் இருக்கிற அருமை நண்பர்கள் மனோஜ்குமார் நிறைய பேர் இருக்காங்க. யார் பேரை சொல்ல முடியல, சோழ அண்ணன், செந்தில்நாதன், மனோஜ்குமார் சார், அவர் விஜயகுமார் அண்ணன், தேனப்பன் அவர்கள், அன்பாலே அவர்கள், நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த எழுச்சி கூட்டணி கடைசி வரை இருக்கும் 2 ஆண்டுகள் உங்களுக்காக உழைப்பதற்காக, சர்வீஸ் செய்வதற்காக இந்த டீம் இருக்கும் என்பதை எழுச்சி கூட்டணி சார்பாக சொல்ல பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஐசி அவர்கள்
தயாரிப்பாளருக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு சொல்கிறது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சினிமாவே ஒரு லைஃப் ரிஸ்க் எடுத்து படம் எடுத்து பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட் கூடிய ஒரு தொழில். சினிமா எடுக்கலைன்னா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் இது அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிர்வாகத்துக்கு சேவை செய்கிறோம் அப்படின்னு முன்னுக்கு வர்றது. முன்னாடி எலெக்ஷனே இருக்காது, நான் வரேன் நீ வரேன்னு சொல்லி இன்னொன்று மெஸ் நீங்கள் இருங்க நாங்கள் இருங்க 2 வருஷம் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ காலம் அதாவது இங்கே பெரிய இங்கே ஒரு நிதியோ ஏதோ கிடைக்குமோ பொலிட்டிக்கல் பதவி மாதிரி போட்டியை போட்டு ஒரு 2 மாதமாக கிட்ட எல்லா வீட்டுக்கும் போய் வெயில் அலைஞ்சி எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க வேண்டிய நிலைமை எனக்கு உருவாயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சில பேர் சொல்கிறாங்க தேஞ்சு போன டயரு, வயசானவங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு இந்த அணி பற்றி எந்த காரணமும் இல்லை. அதனால ஏதோ ஒன்று சொல்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இந்தியாவிலவே எட் அ டைம் 12 படம் தயாரித்தேன்னா இன்றைக்கும் தமிழில் தெலுங்கில் எல்லா மொழியிலும் படம் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க சொன்னவங்கள எங்களை மாதிரி வேலை செய்ய சொல்லுங்கள் பார்ப்போம். செய்யவே முடியாது. ஸோ அதனால் அதாவது அனுபவம் இருக்கணும். ஒரு அமைப்புக்கு செயல் பண்ணோன்னா இது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான எத்தனையோ கோடி கணக்கில் செலவு பண்ணி ஒரு தயாரிக்கிற படங்கள் ஒரு நிறுவனம். அதுக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு தலைவராகவோ உப தலைவராகவோ ஒரு நிர்வாக குழுவில் இருக்கணும்னா எவ்வளோ அனுபவங்கள் இருக்கணும். டெக்னிக்கலாகவும் எல்லா ஆஸ்பெக்டில் பேசக்கூடிய சமூகமான சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு போன வாட்டி நாங்களே நாங்களே பணம் கொடுக்க நாங்களே உண்ணாவிரதம் இருக்கிறோம் அப்படின்றாங்க. அது எதுக்கு தெரியல. ஸோ நம்ம தான் காசு கொடுக்குறோம், நம்ம இது செய்யணும். அந்த மாதிரி தப்பான ஒரு போக்கில் கொண்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் எங்கள் டைம் செலவு பண்ணி இதில் வரலாம்னு சொல்லி கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் போட்டியிடுறோம். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் யார் நல்லவங்கன்ட்டு ஓட்டு போட்டு கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். இதில் ஹைலைட்டடாக சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தயாரிப்பாளர்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய சில முக்கியமான திட்டங்களை மட்டும் நான் இங்கே அறிவிக்க விரும்புகிறேன். மற்ற திட்டங்களை பற்றி பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் தகவல்கள் அறிக்கை மூலமாக வரும். அதே மாதிரி எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அது பகிரப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிரந்தர உறுப்பினருடைய பிள்ளைகளது கல்லூரி படிப்புக்கு இதுவரைக்கும் 30,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த தொகை இனி 50,000 ரூபாயாக உயர்த்தப்படும். அதே மாதிரி உறுப்பினருடைய பிள்ளைகளுடைய பள்ளி படிப்புக்கு இதுவரை 15,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த தொகை 25,000 ரூபாயாக உதவித்தொகை வழங்கப்படும். நிரந்தர உறுப்பினருடைய நிதி உதவி தேவைப்படும் 60 வயது கடந்த உறுப்பினருடைய உரிமை தொகை இனி மாதந்தோறும் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இப்போ 5,000 ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நிதி உதவி தேவைப்படுகிறது 60 வயதுக்கு மேற்பட்ட நிரந்தர சங்க உறுப்பினர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்ட தொகை 1,500 ரூபாவாக இருந்தது. அந்த 1,500 ரூபாய் இன்னைக்கு விலைவாசியில் எதுவுமே பண்ண முடியாமல் நல்லா தெரியும். பஸ்ஸில் போய் இறங்கிறதுக்கு 1,800 வந்துடும் பொழுது. அதனால் இனி மாதந்தோறும் அது 5,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சங்கத்தினுடைய நிரந்தர உறுப்பினருடைய தாய் அல்லது தந்தை ஏற்க எழுதினால் உடனடியாக உதவித்தொகை 25,000 ரூபாய் அந்த உறுப்பினரிடம் சேர்க்கப்படும். சங்கத்தினுடைய நிரந்தர உறுப்பினருடைய மகள் பூ பெய்துகின்ற விழாவிற்கு 25,000 ரூபாய் நிதியாக வழங்கப்படும். 20 வருடங்கள் தொடர்ந்து உறுப்பினராக உள்ள எல்லா உறுப்பினர்களும் ஆயுட்கால உறுப்பினராக மாற்றப்படுவார்கள். அதற்கு பிறகு ஆண்டுக்கு ஆண்டு அவர்கள் சந்தா கட்ட தேவையில்லை. திருட்டு வீடியோ வலைத்தளங்களில் வருவதை முழுமையாக தடுக்க சங்கத்தினுடைய சார்பிலே பிரத்யேக கணினி பிரிவு டெடிகேட்டட் ஆன்டி பைரசி யூனிட் அமைக்கப்பட்டு அது தயாரிப்பாளருடைய நலனை பாதுகாப்பதற்காக 24 மணி நேரம் இடைவிடாது செயல்படும். சிறு பட தயாரிப்பாளருடைய பட வெளியீட்டின் போது கால் பக்க அளவிலே பத்திரிகை விளம்பரங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக இலவசமாக தரப்படும். இப்போ தணிக்கை கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான தொகையாக உயர்ந்திருக்கிறது. அதனால் அந்த சுமையையும் சிறுபட தயாரிப்பாளர் சார்பிலே தயாரிப்பாளர் சங்கமே மேற்கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் சிறுபட தயாரிப்பாளர் தங்கள் படங்களை தணிக்கை செய்ய அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை தயாரிப்பாளர் சங்கமே ஏற்றுக்கொள்ளும்.
தயாரிப்பாளர் நலனுக்காக 24 மணி நேரம் செயல்படுகின்ற வழக்கறிஞருடைய சட்ட உதவி குழு அமைக்கப்படும். இதெல்லாம் நான் சொன்னது பிரதானமான ஒரு முக்கியமான அம்சங்கள். இது போக ஏராளமான அம்சங்கள் தயாரிப்பாளருடைய வாழ்விலே விளக்கேற்றுகின்ற விதத்தில் அமைந்திருக்கின்றன. பொல்லாத ஊர் இன்னைக்கு சொன்னா கூட அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். தம்பி விஷால், நீ கூட அதுல நடிக்கலாம். இந்த விஷால் வந்து தம்பி கேட்கிறாரு, எனக்கு படத்தினுடைய தெலுங்கு ரைட்ஸ் வேணும்னு கேட்கிறாரு. உங்களுக்கு தான் சம்பளம் பேசின பிறகு 4000 ரூபாய் கொடுத்துட்டேன், எதுக்கு சார் நான் கொடுக்கணுன்றார். அந்த கோபத்துல இந்த ஆள் வந்தா நான் வெளியேறிடுவேன்னு வந்த உடனே கிளம்பி போயிட்டாருங்க அவரு. இவர் வந்து சினிமாவை காப்பாற்ற போற பிதாமகன் அவர் விஷால். இந்த சினிமாவை கேலி குத்தாய்க்கிறியா? தயாரிப்பா நாடக நடிகர் நினைச்சிட்டியா? அப்படின்னா உனக்கு அப்படி பதவி நாக்காளி வெறி. அவர் உத்தம 10 கோடி கொடுத்து மாட்டிக்கினாரு. அப்பப்போ அவர் மாட்டிப்பாரு, அவரை எஸ்கேப் பண்ணி விடுறது நாங்க வந்து அவர் சமாதான தீர்வு பண்ணா எங்களுக்கு கட்ட பஞ்சாயத்துன்னு பேரு. என்ன இது அநியாயம்? பாவம், உள்ளுக்குள்ள வேதனையில புழுவாத்த வச்சுன்னு இருக்கிறாரு நாச சார். ஒரு புனித ஸ்தலமா அவரு.